என்ன காவியா சொல்ற? நாம அவ்வளவு தூரம் சொல்லியும் இவ டிவோர்ஸ்க்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லவே இல்லையா? ஆமாக்கா, ஜட்ஜ் அவ்வளவு அக்கறையா கேக்குறாங்க. ஆனா இவ அப்படியே கிளியரா எனக்கு விருப்பம் தானே சொல்லிட்டா. கௌதம்க்கு இருக்கிற தைரியம் கூட இவளுக்கு இல்லையேக்கா. நம்ம எத்தனை தடவை படிச்சு படிச்சு சொன்னோம். நம்ம சொன்னதெல்லாம் இவ காதலியே கேட்கலையே. எப்படி உட்கார்ந்துருக்கா பாருங்கக்கா. இதெல்லாம் தேவையில்லாத ஈகோ தான். உன் கோவம் எனக்கு புரியுது காவியா. இந்திரா, காவியா இப்படி கோவப்படுறதுக்கு காரணம் உன் மேல இருக்கிற அக்கறை தான். எங்க 2 பேரையும் இப்படி ஏமாத்திட்டியம்மா நீ. என் மேல இருக்கிற அக்கறையில தான் நீங்க 2 பேரும் மாறி மாறி கோவப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்க்கா. அதனாலதான் நான் அமைதியா இருக்கேன். ஆனா ஏன் நிலைமையில நீங்க இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நீங்களும் இதை தானக்கா பண்ணிருப்பீங்க. உன் நிலைமையில நாங்க இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்போமோ அதான் இந்திரா உன்னையே செய்ய சொல்லியிருக்கோம். ஆனா நீ என்ன பண்ணிருக்க? ஏமா, உனக்கு கௌதம பிடிக்கும் தானே? நீ கௌதம் தம்பி கூட சேர்ந்து வாழணும் தானே ஆசைப்படுற? அப்புறம் எதுக்குமா டிவோர்ஸ்க்கு விருப்பம்னு சொல்லிட்டு வந்திருக்க? அக்கா, ஒண்ணு சொல்றத செய்யணும், இல்ல பெரியவங்க சொல்றதையாவது கேட்கணும். நான் என்ன நினைக்கிறேனோ அததான் செய்வேன்னு இவ பண்ணிக்கிட்டா. இதுக்கு மேல என்னால இவ கூட போராட முடியாதுக்கா. அவ வாழ்க்கையை கெடுத்துக்கிறோன்னு கொஞ்சமாவது அவளுக்கு வருத்தம் இருக்கான்னு பாத்தீங்களா? பாருங்கக்கா. அக்கா, இப்படி எல்லாம் பேசாதக்கா. நீங்க சொல்ற எல்லாத்தையுமே என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நான் கௌதம ரொம்ப லவ் பண்றேன். அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதத்தானே நான் பண்ண முடியும். அவன் என்னைக்கு நான் அக்காவை காப்பாத்ததா அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டானோ அன்னைக்கே அவன் என் மேல இருந்த ஆசையெல்லாம் வெறுத்துட்டான்க்கா. அதான்க்கா அவன் டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டான். ஆமா, இவ பெரிய தியாகி. எனக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டா, கௌதம்காக டைவர்ஸ் பண்றா. ஏண்டி, கல்யாணம்னா உனக்கு அவ்வளவு விளையாட்டா போச்சா? நம்ம வளர்ந்த விதத்தை நீ நினைச்சு பாத்தியா? இந்த டைவர்ஸ்ங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம ஊர்ல எப்படி பேசுவாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? காவியா, நீ எதுக்கு இப்படி படபடப்பா பேசிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா இருமா. ஏந்திரா, நீ டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணதுக்கு அப்புறம் தானே கௌதம் தம்பியே பண்ணாரு? அதுவும் அவங்க அம்மா அவங்க சித்தியோட பிரஷர்ல தானே பண்ணாரு. ஏன் அதெல்லாம் நீ யோசிக்கவே இல்லையா? நீங்க சொல்றது கரெக்ட் தான்க்கா. உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இன்னைக்கு ஜட்ஜ் முன்னாடி டிவோர்ஸ்ல விருப்பம் இருக்குன்னு சொல்ல கௌதம்க்கு வார்த்தையே வரலக்கா. அப்படி தடுமாறினா அவன் கண்ணுல என் மேல காதல் இருக்கிறத நான் பார்த்துட்டேன். அவங்க அம்மா செய்யற மாதிரி அவனை நான் எமோஷனலா ஃபோர்ஸ் பண்ண விரும்பல. அவனுக்கு என்ன வேணும்னு அவனே டிசைட் பண்ணட்டும்க்கா. அதான் நான் அவனோட விருப்பம்னு சொல்லி ஒதுங்கிட்டேன். அப்போ இதனால கௌதம் தம்பி மனசு மாறும்னு நீ நம்புறியா? எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் ஏன் கௌதம் அவன் என்னை விட்டு போக மாட்டான். என்கிட்டயே திரும்ப வந்துருவான். அப்படி ஒண்ணு நடந்துட்டா போதும், வேற ஒண்ணும் வேண்டாம். நம்புக்கா, எனக்கு இது நடக்கும்னு தோணுது. ஆனா இது ரிஸ்க் இந்திரா. திடீர்னு கௌதம யோசிக்க விடாம அவங்க பிரஷர் பண்ணிட்டாங்கன்னா, கௌதம் அவங்க சொல்ற மாதிரி செஞ்சுட்டா நீ என்னடி பண்ணுவ? உன் லைஃப பத்தி யோசிச்சியா நீ? இல்ல பரவாயில்லக்கா, எனக்கு தெரிஞ்சுதான் நான் இந்த ரிஸ்க் எடுத்திருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் உன்னோட லைஃப் இப்போ நல்லா ஆயிடுச்சு. எனக்கு அதுவே போதும்க்கா. ஏன்டி இப்படி என்ன போட்டு கொல்ற?
உன் வாழ்க்கையை வீணாக்கிட்டு என்ன வாழ வைக்கணும்னு நினைக்கிறியடி? இதுக்கு நான் எப்படி சந்தோஷப்படுவேன் சொல்லு? எல்லா முடிவையும் தூக்கி நான் கௌதம் கையில கொடுத்திருக்கேன். என்ன வேண்டான்னு கோர்ட்ல தெளிவா சொல்றதுக்கு தான் அவனுக்கு சான்ஸ் இருந்துச்சுல. ஆனா அவன் ஏன் தடுமாறுனா? அதனால எனக்கு ஹோப் இருக்குக்கா. நீ இவ்ளோலாம் வருத்தப்படாதக்கா. காவ்யா, நீ வருத்தப்படாத. இந்திரா சொல்றதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. எல்லாம் நல்லதே நடக்கணும் நம்புவோமே. நம்புவோம்க்கா, நல்லது நடக்கும்னு நம்புவோம். மத்தபடி இது மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. இப்போதைக்கு என் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்தி கொடுன்னு கடவுள்கிட்ட கெஞ்சறத தவிர எனக்கு வேற வழி இல்லக்கா. இந்திரா கிட்ட இருந்து பிரியணுங்கிறது உங்க விருப்பப்படி எடுத்த முடிவா? யார் இவங்க? முதல்ல வெளியில போக சொல்லுங்க. என்னடி இது? அக்கா, எனக்கு தெரியும்க்கா, நீயும் டிஸ்டர்பா தான் இருப்பன்னு. மாமா வேற இன்னும் வரலையா, அதான் சரி உன்னை பார்க்கலான்னு வந்தேன். ஆமாடி, எனக்கு சமாதானமே ஆக மாட்டேங்குது. ரொம்ப குழப்பமா இருக்கு. என்னால தூங்கவே முடியல. நான் தான் இப்படி இருக்கேன்னா நீ ஏண்டி தூங்கல? எனக்கா இப்படி சொல்லிட்ட? இந்த குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா நீ மட்டும்தான் கவலைப்படுவியா? எனக்கும் அந்த பொறுப்பு இருக்குக்கா. கோர்ட்ல நடந்தது நினைச்சு நீ டிஸ்டர்பா இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதே விஷயத்த நினைச்சுதான்க்கா நானும் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். குழப்பம்தான் மிச்சம். ஆனா காரியம் ஒண்ணு நடக்கலையே. அக்கா, எனக்கு என்னமோ கௌதம் மனசுல இன்னும் அந்த இந்திரா தான் இருக்கான்னு தோணுது. ஒருவேளை கௌதம்க்கு இந்திராவை டிவோர்ஸ் பண்றதுல இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏண்டி இப்படி என் தலையில குண்டு தூக்கி போடுற? அக்கா, எனக்கு அப்படிதான் இருக்கும்னு ஸ்ட்ராங்கா தோணுது. உனக்கு ஞாபகம் இருக்கா, காவியா கல்யாணத்துக்கு அப்புறம் இந்திரா கிட்ட இருந்து செப்பரேட் ஆகி வரலட்சுமியை நிச்சயம் பண்ணி அவ பின்னாடியே சுத்திட்டு இருந்தானா? இப்ப அவ போனதுக்கு அப்புறம் இந்திரா மேலதான் அவன் முழு கவனமும் இருக்கு. ஏய், என்னடி நீ பேசிக்கிட்டே போற? அக்கா, எதிராளிய குறைச்சு நினைக்காத. இந்திரா அந்த மாதிரி சிம்பத்திய கிரியேட் பண்றதுல கெட்டிக்காரி. காலையில கௌதம் நடந்துகிட்டத பார்த்தா டைவர்ஸ் வேண்டான்னு சொன்னாலும் சொல்லுவான். அப்புறம் 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா இந்திராவை நீ மருமகளா ஏத்துக்கிற நிலைமை ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நீ அதை தாங்குவியாக்கா? அக்கா, எனக்கு உன்ன நினைச்சாதான்க்கா கவலையா இருக்கு. கோர்ட்ல அவன் பதில் சொல்ல யோசிச்சான்ல, அதுக்கப்புறம் தான் நான் கடுப்பாகி எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சேன். என்ன வெளியில அனுப்புனதை பத்தி கூட நான் கவலைப்படல. ஆனா இந்திரா என் மருமகளா உள்ள வர வேண்டிய நிலைமை வந்துருமோன்னு நினைச்சா எனக்கு பயமா இருக்கு ராகினி. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அக்கா, ஃபாரின் மாதிரி எல்லாம் இல்ல. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் டைவர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம்தான். இட்ஸ் ஓகே, நாம் அதுக்கு வெயிட் பண்ணலாம்.
2 வீக்ஸ் மட்டும் இல்லக்கா, இன்னும் சேர்த்து கூட வெயிட் பண்ணலாம். ஆனா அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி 2 பேரும் ஒன்னா சேர்ந்துடவே கூடாது. அதுக்கு மட்டும் நம்ம முழுசா ட்ரை பண்ணி மனசளவுல சேராம பண்ணணும். எங்க இந்திரா எப்ப என்ன செய்வாளோ தெரிய மாட்டேங்குது. அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பவும் முடியல. எப்படி இதை சாதிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. அக்கா, கௌதம் ஒரு குழந்தை மாதிரி. குழந்தை கையில இருக்கிற பொம்மைய யாராவது புடுங்கிட்டாங்கன்னா குழந்தை அழதானே செய்யும். அதோட அழுகையை நிறுத்தணும்னா என்ன செய்யணும்? ஏண்டி நீ என்ன சொல்ல வர? சரியா சொல்லு. இன்னொரு பொம்மைய கையில கொடுக்கணும். என்னக்கா புரியலையா? இப்ப கௌதம் இந்திராவை இழக்க போற துக்கத்துல இருக்கான். அவன் கையில இன்னொரு பொம்மைய கொடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. அப்படின்னா வரலட்சுமி மாதிரியே ஒரு பொண்ணை அமைச்சு கொடுத்தா இந்திரா கிட்ட அவன் திரும்ப போறதுக்கான வாய்ப்பு கம்மி ஆயிடும். இந்திரா மேல இருக்கிற அட்ராக்ஷனும் கம்மி ஆயிடும். என்னடி நீ இப்ப இன்னொரு பொண்ண பார்த்து பேசி இதெல்லாம் நடக்கிற காரியமா? அக்கா, உன் தங்கச்சியை பத்தி என்ன நினைச்சு நீ? உனக்கு பிடிச்ச மாதிரி நம்ம குடும்ப அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச பொண்ணு இருக்குக்கா. நீ ஊனு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிடி, எனக்கு சம்மதம் தான். எப்படியோ கௌதம் அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ்ந்தா போதும். நீ ஏற்பாடு பண்ணு. என்ன, ஓ மாமா தான் வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாரு. அத நான் பாத்துக்கிறேன். சூப்பர்க்கா, இதுதான் என் அக்கா. இப்படியே நீ கெத்தா இருக்கணும். இனிமேல் இது ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீ மனசுல போட்டு எதையும் குழப்பிக்காத, நிம்மதியா தூங்கு. சரியா? நான் பாத்துக்கிறேன். சரிக்கா, நீ படுத்து தூங்கு, காலையில பாக்கலாம். அக்கா, லாண்ட்ரி பேக்ல இருக்கிறது மட்டும் தானே? அது மொத்தத்தையும் துவைச்சிட்டேன். இல்ல வேற ஏதாவது துவைக்கணுமா? அவ்வளவுதான்டி, வேற எதுவுமே இல்ல. நீ வை, அப்புறமா நம்ம 2 பேரும் செஞ்சுக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்க்கா, நான் சும்மா தானே இருக்கேன், நான் பண்ணிடுறேன். நான் துவைச்சு போட்டு வந்துடுறேன். ஹலோ. ஓகே, சரி, ஓகே சார், நான் வந்துடுறேன். இந்திரா, சொன்னா கேளு, நானும் சமைச்சிட்டு வந்துடுறேன். நம்ம 2 பேரும் போய் சேர்ந்து துவைக்கலாம். நீ எதுக்கு போய் வெயில தனியா கஷ்டப்படுற? அக்கா, என்னக்கா சொல்ற நீ? பரவாயில்லக்கா, நான் போய் துவைச்சு போட்டு வந்துடுறேன். அவதான் சொல்லிட்டு இருக்கால, சமைச்சதும் நானும் கூட வரேன், 3 பேருமா சேர்ந்து செய்யலாம். நீ மட்டும் எதுக்கு தனியா இப்ப வெயில கஷ்டப்பட போற? நீங்க சமையல் வேலைய பாருங்க, நான் சும்மா தானே இருக்கேன். நான் போய் துவைச்சு போட்டு வந்துடுறேன்றேன். சொன்னா கேட்கவே மாட்டேன். சரி போ. ஓகே. என்ன ஜெயா, என்ன எழுதிட்டு இருக்கிறவ? முகத்தை இவ்ளோ சீரியஸா வச்சிருக்கிற? ஒண்ணும் இல்ல, இந்த மாசம் கம்பெனியோட வரவு செலவை எல்லாம் பாத்துட்டு இருக்கேன்.
மடி சுபா, மாமா. எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு ஒரு ஜூஸ் போட்டு கொண்டு வாமா. சரிங்க மாமா, இதை எடுத்துட்டு வரேன். ஆமாம். சரி, நான் ஒரு 2 minutes கழிச்சு கூப்பிடுவா. ஹலோ இந்திரா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ப்ரிலிமினரியில பாஸ் ஆயிட்டமா. வெப்சைட்ல உன்னோட நம்பர் வந்திருக்கு. நீ உடனே கிளம்பி வா. உங்ககிட்ட ஃபர்தரா டைரக்டா பேச வேண்டியிருக்கு. ஹலோ இந்திரா, ஆர் யூ தேர்? ஹலோ மேம், நான் கௌதம் பேசுறேன். ஓகே கௌதம், உங்க மிஸ்ஸஸ் ப்ரிலிமினரியில கிளியர் பண்ணிட்டாங்க. We are very proud of her and ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்திரா இருக்காங்களா? நான் கூப்பிடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க மேம். அண்ணி, அண்ணி. நீ போ, நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்க கௌதம். அண்ணி, இந்திராவோட ஐஏஎஸ் அகாடமில இருந்து கால் வந்திருக்கு. இந்திரா எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டாளாம். பாஸ் ஆயிட்டாளா? கடவுளே. அண்ணி, கொஞ்சம் கூப்பிட்டு சொல்றீங்களா? இந்திரா, இந்திரா. அக்கா என்னாச்சு? ஏன் கத்திட்டு இருக்க? சீக்கிரம் வாடி. உன் அகாடமில இருந்து கால் வந்திருக்கு. நீ ஐஏஎஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டியா? பாஸ் பண்ணிட்டேனா? என்னக்கா சொல்ற? பிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டேனா? ஹலோ மேடம், குட் மார்னிங். வாழ்த்துக்கள் இந்திரா. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். நம்ம அகாடமியோட நம்பிக்கைய நீ காப்பாத்திட்ட. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்த மாதிரி நீ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே பிரிலிம்ஸை கிளியர் பண்ணிட்ட. ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ மா. எல்லாம் உங்க அகாடமியோட கோச்சிங்கும் கைடன்ஸும் தான், உங்க சப்போர்ட்டும் தான் மேடம். தேங்க்யூ ஸோ மச் மேடம். இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங் தாம்மா. அகாடமிக்கு நீ உடனே கிளம்பி வா. மேடம், நான் உடனே கிளம்பி வரேன் மேடம். யா, ஓகே மேம். தேங்க்யூ மேம். இந்திரா, பாஸ் ஆயிட்டடி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. உன் உழைப்புக்கு சரியான விஷயம் இப்பதான் நடந்திருக்கு. கவ்யா தள்ளு. இந்திரா, இந்தா. காட்டு. ஐயோ காட்டு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. உன்னை நினைச்சா எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு இந்திரா. என்ன இப்படி ஆயிடுச்சு? இப்பதான் இவளை சாச்சிட்டோன்னு ரிலாக்ஸா இருந்தோம், அதுக்குள்ள இந்த விஷயம் வந்துருச்சு. ஆமாண்டி, இங்கிருந்து ஃப்ளைட் பிடிச்சு போய் ரிஸ்க் எடுத்து இவளை எக்ஸாம் எழுத விடாம பண்ணா இவ என்னடானா இப்படி ஸ்கோர் பண்ணி வச்சிருக்கா. ச்சே, இந்த கொடுமை பார்க்கணும்னு தலை எழுத்துடி. ஐயோ இந்திரா, கை கொடுமா, கை கொடுமா, கை கொடுமா. நினைச்சதை சாதிச்சிட்டம்மா. மாமா, தேங்க்யூ மாமா. ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்து கஷ்டப்பட்டு படிச்சு சாதிச்சிட்டமா. மாமா, தேங்க்யூ so much மாமா. எனக்கு எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உண்மையிலேயே நீ நல்ல திறமைசாலி.
நான் அடிக்கடி ஸ்மார்ட் கேர்ள்னு சொல்லுவேன்ல, உண்மையிலேயே நீ ஸ்மார்ட் கேர்ள் தான். இந்திரா சாதிச்சிட்டாடா. காவியா, என்ன இங்க சத்தம்? என்ன நடக்குதுங்க? ஏங்க, இந்திரா பிலிமினரி எக்ஸாம்ல நல்லா ஸ்கோர் பண்ணி பாஸ் பண்ணிட்டாங்க. ஏய், என்ன சொல்ற? இந்திரா சூப்பர் இந்திரா. எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன சொல்றேன்னு கேக்குறான் பாரு. நான் உன் சொல்லட்டுமா? நீ யாருங்கறத ப்ரூவ் பண்ணிட்ட. சொல்லு, உனக்கு இப்ப என்ன ட்ரீட் வேணும்? எனக்கு ட்ரீட்லாம் எதுவும் வேணாம். நான் ஐஏஎஸ் மெயின் எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா சூப்பரா நானே உங்க எல்லாருக்குமே ட்ரீட் வைக்கிறேன். ஓகேயா? ஏய், என்ன இங்க ஒரே சத்தமா இருக்கு?